இந்த நீம் கரோலி பாபா பல பேரோட வாழ்க்கையில பல அற்புதங்களை இந்த போதை மருந்து நிபுணர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் எப்படி நம்ம நீம் கரோலி பாபாவை பத்தி அறிஞ்சுக்கிறார், ராமதாசா எப்படி மாறுறார், அவர் எழுதிய புத்தகங்கள் எப்படி ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு வருஷம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரோசாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல அக்பர்பூர் அப்படின்ற ஊர்ல ஒரு பாரம்பரியமான பிராமண குடும்பத்துல பிறக்கிறார் லட்சுமி நாராயணன் சர்மா. தன் சிறு வயதுல இருந்தே லௌகிக வாழ்க்கையில ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. இறைவனை பற்றின சிந்தனை, இறைவனை தேடிதான் அவருடைய பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. எப்பொழுதும் அனுமான் மேல ஒரு பெரிய பற்றோட அவர் வளர்ந்து வர. சின்ன வயசுலே இப்படி இறை பக்தியோட இருக்கக்கூடிய பையன் வேற எதிலையும் நாட்டம் இல்லாம இருக்கிறதுனால அவரை பார்த்து அவருடைய தாய் தந்தையருக்கு மிகுந்த வருத்தம். ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தன் குழந்தை இப்படி ஒரு நார்மல் சைல்டு மாதிரி இல்லையே அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தன்னுடைய 11வது வயதுல அந்த குடும்ப சூழ்நிலையெல்லாம் அவருக்கு பிடிக்காம வீட்டை விட்டு வெளியேறிட்டார். இறைவனை தேடி ரொம்ப தூரம் போறார். தன்னுடைய தாய் தந்தையருக்கு இது பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்குது. தன்னுடைய தந்தை ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவரால் இதை ஏற்றுக்க முடியல. தன்னுடைய வாரிசு அதுக்கப்புறம் தன் குடும்பத்தை தலை செழிக்க வைக்கணும், குடும்ப பரம்பரையை வளர்த்து கொண்டு போகணும். எங்கேயோ தேடுறார், கிடைக்கல. ஒரு நாள் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். இந்த லட்சுமி நாராயணன் சர்மாக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பெண் பார்த்து திருமணம் செய்யறாங்க. சிறு வயதிலேயே இதெல்லாம் நடந்து முடிச்சு மனைவி குடும்பத்தோட அவருடைய வாழ்க்கை தொடருது. இருந்தாலும் இவருக்கு இந்த வாழ்க்கை மேல எந்த ஒரு ஈடுபாடும் நாட்டமும் இல்லை. இறைவனை தேடி மறுபடியும் வீட்டுல இருந்து வெளியில போயிடுறாரு. எங்கேயோ தேடுறாங்க, கிடைக்கல. தன்னுடைய தந்தையாருடைய நட்பு வட்டம் ரொம்ப பெருசு. அதுல ஒருத்தர் லட்சுமி நாராயணன் சர்மாவை இங்கே ஒரு இடத்துல பாக்குறாரு. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் அறிவுரை போடுறாங்க, நிர்பந்திக்கிறாங்க. இவரும் இல்லறத்துல ஈடுபடுறார். மனைவியோட வாழ்க்கையை தொடர்றார். இந்த காலகட்டத்துல அவருக்கு 2 மகன்கள், ஒரு மகள் பிறக்கிறாங்க. வாழ்க்கையும் போகுது. இருந்தாலும் தாமரை இலைமையில் தண்ணீர் மாறி அவருடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போறார். இறைவனை தேடி அவருடைய பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருது. இதற்கு மேல இந்த சூழ்நிலையில அவரால் தொடர முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு அவர் வர. எல்லாருக்கிட்டையும் தன்னுடைய விருப்பத்தை சொல்லி எல்லாரையும் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, இதற்கான பிறக்கல, என்னுடைய வாழ்க்கையின் காரணம் வேற, நான் அதை நோக்கி போகணும், எனக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்திருந்தார். அங்கேருந்து ஒரு நெடிய ரயில் பயணத்தை தொடங்குறார். ரயில்ல ஏறுறார். ரயில் கொஞ்ச தூரம் போகுது. டிடிஆர் பயணச்சீட்டை கேட்கிறாரு. இந்த லட்சுமி நாராயணன் சர்மா கிட்ட பயணச்சீட்டு இல்லை. ஒரு அரசாங்க அதிகாரி அவருக்கே உண்டான பாணியில ரொம்ப மரியாதையா அந்த சாதுவை கீழே இறக்கி விட்டுட்டு ட்ரெயினை ஃபர்தரா மூவ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகல. ஒரு இன்ச்சு கூட ட்ரெயின் மூவ் பண்ண முடியல. அந்த ட்ரெயினோட லோகோ பைலட், அதான் ட்ரெயின் டிரைவர், எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் ட்ரெயின் மூவ் ஆகல. எல்லாரும் பேசிக்கிறாங்க, சாதுக்களை இந்த மாதிரி மரியாதை எல்லாம் நடத்தினா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது அந்த டிடிஆருக்கு தெரியல, அதனாலதான் இப்படி நடக்குது, இதை அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த ட்ரெயினுடைய டிரைவரும் அதே தான் சொல்றாரு. பட் டிடிஆருக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவருடைய மனசு இதெல்லாம் ஏத்துக்க மறுக்குது. எல்லாரும் நிர்பந்திக்கிறாங்க, இந்த சாதுவை திரும்ப கூட்டிட்டு வாங்க, அப்பதான் நம்மளால தொடர்ந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த
இந்த டிடிஆரும் எல்லாரும் போஸ்ட் பண்றதுனால ஒரு அரை மனசா போய் அந்த சாது கிட்ட, ஐயா நீங்க வந்தாதான் இந்த ட்ரெயின் மூவ் ஆகும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, நீங்க என் கூட வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம லட்சுமி நாராயணன் சர்மா அவர்களும் அதுக்கு ஒத்துக்கிறார். ஆனா 2 கண்டிஷன் சொல்றாரு. ஒண்ணு, இனிமே நீ வாழ்க்கையில எந்த ஒரு சாதுவை பார்த்தாலும் கண்டிப்பா மரியாதையோட தான் நடந்துக்கணும் அப்படின்னு கேட்கணும். உடனே அந்த டிடிஆர் தப்ப உணர்ந்து, இல்லையா மன்னிச்சிடுங்க, நான் இனிமே கண்டிப்பா அவமரியாதையா நடந்துக்கவே மாட்டேன், எல்லா சாதுக்களுக்கும் அவர்களுக்கான உரிய மரியாதையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். 2வதா ஒரு கண்டிஷன், இந்த ஊர் மக்கள் ஒரு ரயில் பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அந்த டிடிஆரும், சரிங்க ஐயா, என்னுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன், கண்டிப்பா நீங்க எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். லட்சுமி நாராயணன் சர்மா அவர்களும் போறதுக்கு ஒத்துக்கிட்டு ரயில்ல திரும்ப ஏறுறார். லோகோ பைலட் ரயில ஸ்டார்ட் பண்றார். ட்ரெயின் மூவ் ஆகுது, பயணம் தொடருது. அவர் அந்த இறங்கி ஏறின இடம் தான் நீம் கரோலி. அன்றில இருந்து அவரை எல்லாரும் நீம் கரோலி பாபா அப்படின்னு கூப்பிடாரு. தன் வாழ்க்கையில பெரும்பகுதியை அவர் அந்த இடத்துலதான் கழிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு அடியில தான் இந்த போதனைகளை கொடுக்கிறார், சீடர்களோட பேசுறார். இந்த நீம் கரோலி பாபா பல பேரோட வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காங்க. ஆமா, நம்ம நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, முக்கியமா வெளிநாட்டு மக்கள் தான் நிறைய பேர் இவர்களுக்கு சீடர்களா அமைஞ்சாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில இவர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒருத்தர் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் மிஸ்டர் ரிச்சர்ட் ஆல்பர்ட் அப்படின்றவர். ஒரு சைக்காலஜிஸ்ட், கூடவே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராகவும் இருக்காரு. இவர் LSD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதை மருந்து, இதற்கு குறித்த ஒரு ஆராய்ச்சியிலையும் இருக்காரு. அதை மேனுபேக்சரிங் பண்ணவும் இவருக்கு தெரியும். இந்த போதை மருந்து நிபுணர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் எப்படி நம்ம நீம் கரோலி பாபாவை பத்தி அறிஞ்சுக்கிறார், அவருடைய சீடனா ராமதாசா எப்படி மாறுறார், நம்ம ஆன்மீகத்தை நீம் கரோலி பாபாவோட போதனைகளை உலகம் முழுக்க எப்படி பரப்புறார், அவர் எழுதிய புத்தகங்கள் எப்படி நம்ம ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அமையுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட பயணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகான்களின் பாதையில் வாழ்க்கையின் வெளிச்சத்தை தேடி நாம்